கர்த்தர் வந்து இந்த ஊழியத்துக்கு அழைத்து வந்ததுக்கு பிறகு தான் அநேக ஊழியர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அநேக ஊழியர்கள் கூட பேசக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் தேவன் தர்றாரு பார்த்துக்கங்க. அதில் எனக்கு தெரிஞ்ச அளவில் ஊழியங்கிறது வந்து எப்படின்னா தேவனுக்கு பயந்து ஊழியம் செய்யணும். அப்படித்தானா? எஜமான் வந்து ஏதோ ஊழியக்காரங்கன்னு சொன்ன உடனே எம்மா பெரிய மதிப்புக்குரியவங்க, பெரிய ஹை ரேஞ்சில் உள்ள ஆட்கள் எப்பா அப்படிங்கிறது கிடையாது. அவங்க வந்து தேவனுடைய வேலைக்காரர்கள். அவர்களுக்கெல்லாம் எஜமான் இயேசு கிறிஸ்து. ஊழியக்காரர்களுக்கு எஜமான் இயேசு கிறிஸ்து. அதனால் ஊழியக்காரர்கள் தன்னை அப்படி காண்பிக்கிறார்கள் வெளியில். நாங்களாம் ரொம்ப கனத்துக்குரியவங்க, நாங்கள் அப்படி இப்படி 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 மரியாதை கொடுக்க வேண்டியது முக்கியம்தான். அநேக இடங்களில் இப்போ என்ன நடக்குதுன்னா, ஊழியங்கிற போர்வையில் ஊழியக்காரர்கள் செய்கிற வேலை என்னென்னா, எக்ஸ்ட்ரா ஒரு பொண்ணை கூட வச்சுருக்குறானுங்க. ஆமாம், ஏன்னா அந்த பெண்களுக்கும் ஊழிய அழைப்பு இருக்குது, அந்த பெண்களுக்கும் ஆண்டவர் ஊழிய அழைப்பு கொடுத்துருக்காரு. அந்த பெண்ணுக்கு ஊழிய அழைப்பு கொடுத்து அந்த பெண் ஊழியத்தை செஞ்சுக்குவான். உனக்கு அங்கே என்ன